வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ராவோட ஜெனரல் மேனேஜர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாமா? ஓபாஃபியோடைய ஓப்பன் சேலஞ்சிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓபாஃபமி வீக்லி பார்த்தீங்கன்னா யாராவது தன்னை வம்பிழுக்க மாட்டாரா, ஓப்பன் சேலஞ்சுகளை தன்னை வீழ்த்த மாட்டாரா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை அவருடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை யாருமே அக்செப்ட் பண்ணாட்டா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் பார்த்துருப்பீங்களே, யாருமே வராத பட்சத்தில் பேக் ஸ்டேஜுக்கு போய் 2 பேர் தூக்கிட்டு வந்து ஓப்பன் சேலஞ்சு அக்செப்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதே நிலைமையாக மீண்டும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓபாஃபமி ஒரு பவர் ரெஸ்லராக டபிள்யூ காட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதோடைய கண்டினியூட்டி தான் நடக்க போகுது. சரி, இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சம்பவம் ரோமன் ரெய்ன்ஸுக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அஃபிஷியலி ஜேக்கப் ஹார்ட்டும் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக வர போகிறாரு. கால் வித் ஊசோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஊசோஸையும் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டும் அட்டாக் பண்ணியிருக்காரு. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் ஊசோஸ் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்படலாம், ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஊசோஸில் இருக்கிற ஊசோ ஜேக்கப் ஹார்ட்டோ பார்த்தீங்கன்னா டபிள்யூடைய சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்சுக்காக வம்பு இழுக்கலாம். அதன் மூலியமாக இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது கைஸ், இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு ஊசோஸ் மட்டும் இல்லை, நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸும் வருகிறார். தொடர்ச்சியாக ரசல்மனியாவுக்கு பின்பு ரோமன் ரெய்ன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற பிறகு தொடர்ச்சியாக அனைத்து வீக்லி ராலையும் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் வரப்போகிறாரு. போன வாரம் ஜேக்கப் ஹார்ட்டும் அவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார். மேபி இந்த சாம்பியன்ஷிப்புக்காக கிளாஸ் இன் இட்டாலியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து ட்ரியோஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் இருக்குது. ஆக்சுவலி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாஸ்க் போட்டிருக்கிற எல் கிராண்ட் அமெரிக்கானோ, அடுத்தது ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானோ, எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்போவுமே 6 மேன் டாக் டீம் மேட்ச்னு தான் சொல்லுவோம். இதுக்கப்புறமா அந்த 6 மேன் டாக் டீம் மேட்ச் நடந்ததுன்னு அதுக்கு ட்ரியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பேர் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு பேஜ் அண்ட் நிக்கி பெல்லா வராங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இருக்கிறாங்க. இப்போ அஃபிஷியலி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு பேஜ் மற்றும் ப்ரீ பெல்லா 2 பேருமே அவங்களுடைய உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அகெயின்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டே. போன வாரம் ஜட்ஜ்மெண்ட்டே இவங்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டைட்டில் தூக்கி காட்டி வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் இவங்க வந்து டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் கால் வித் பிரான் பிரேக்கர். ஸோ பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா செத்ரோன்ஸ் கூட மீண்டும் ஒரு ஃபியூட் போவாரா? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் போன வாரம் அட்டாக் பண்ணியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக விசின் எடுத்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் மோத போகிறாங்க. அண்ட் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் இதுக்கப்புறமா ஏதாவது மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா இப்படிங்கிற எதிர்பார்ப்பின் மத்தியில் இந்த வாரம் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் நடக்க போகுது. அதனால் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டோடைய அஃபிஷியலான அடுத்தடுத்த மேட்சஸை கூட டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நான் இப்போ சொன்னதெல்லாம் இந்த வாரம் மண்டே நைட்டால் நடக்க போகிற மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழி தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், இயோ ஸ்கைடோட ஃபேன் யாராவது இருக்கிறீங்களா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கைஸ். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன பொண்ணுக்கு அதுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சானா? ஐயோ ஸ்கைக்கு வயசாகிடுச்சு, அவங்களுக்கு 34 வயசாகிடுச்சு. பார்த்தா தெரில, ஜப்பான்காரி எல்லாருமே வயசானவங்கள தாங்க இருக்காங்க. ஆனால் பார்த்தா சின்ன பொண்ணுங்க மாதிரி இருக்கானுங்க. இவர் அப்புறம் இந்த கேரி ஜெயின், ஆஸ்கா, இவங்கெல்லாம் பார்த்தா 40 வயசு ஆட்கள் மாதிரியா இருக்குது. ஆஸ்காலாம் பார்த்தா 45 வயசு மாதிரியா தெரியுது. அந்தளவுக்கு எங்கே இருக்கிறாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இப்போ இயோ ஸ்கை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்னா நக்கூரா, அதாவது நம்ம டெவில் அப்படின்னு சொல்லிட்டு NXTயில் அழைக்கப்படுற நக்கூராவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஃபினான்ஸு தான். அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கைக்கும் நக்கூராக்கும் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் நடந்தது. ஃபினான்ஸராக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இப்போது ஜப்பானுக்கு போய் இவங்க ஜப்பான் முறைப்படி பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. மேரேஜுக்கான சர்டிஃபிகேட்டையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே புரியுது. யங் மங் சங் சங் மங் மங் சங் 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 என்னமோ போட்டிருக்குது. சிங்சான் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தது, இப்போ மறுபடியும் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இயோ ஸ்கைக்கு நம்ம சார்பாகவும் நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அக்காவை பாருங்களேன், கல்யாணம் முடிஞ்சப்போ அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்க்கு எப்படி நம்ம ஒரு ஸ்டில் போஸ்ட் கொடுப்போமோ அதே மாதிரி அக்கா போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, நக்கூரா கூட இப்போ தான் கல்யாணம் இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு இயோ ஸ்கையை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நேற்றுக்கு தானே கல்யாணம் இருக்குது. கல்யாணம் அடுத்த நாளே ரெஸ்லிங் பண்ண வருவாங்களா? மாட்டாங்கல்ல.
காய்ஸ் அதுக்கப்புறமா ராண்டா ரவுசி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் UFC மேட்ச் விளாடினாங்க. அதில் இந்த உம்மா காட்சி நிறைய பேருக்கு என்னப்பா இது இப்படிலாம் பண்ணுறாங்க, பொம்பளை பழங்குல உம்மா இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது எதுக்காக UFC பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஆம்பளை உம்மா கொடுப்பாங்க. அதாவது எங்களுக்குள்ள பகை இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறோம், ஒரு ஃப்ரெண்ட்லிக்கான ஒரு அங்கீகாரமாக இந்த கிஷ் கொடுப்பாங்க. UFC உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு ரியல் ஃபைட்டு, ரியலான ப்ரோ ரெஸ்லிங். அதில் நம்ம ராண்டா ரவுசி 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய டானாக இருந்தாங்க. இப்போ மீண்டும் அவங்க UFC ஸ்டைலில் போய் சண்டை போட்டு யாருமே எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா 17 செகண்ட்லேயே ராண்டா ரவுசி வெற்றி பெற்றிருப்பாங்க. அதாவது ராண்டா ரவுசி WWE வரத காரணமே UFC தான். அதுக்கப்புறமா WWE சாதனைலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE விட்டு வெளியே போனாங்க. இப்போ UFC மறுபடியும் போய் UFCல மறுபடியும் ஒரு கலக்கியிருக்காங்கன்னா உண்மையிலேயே சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ UFCல நம்ம ராண்டா ரவுசி பார்த்தீங்கன்னா இப்படி கிஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்லி கிஸ், சரிங்களா? அதாவது தான் கூட மோதுற எனிமியை வந்து நான் வீழ்த்த போகிறேன், ஆனாலும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத மற்றவங்க மட்டும் தான் காட்டுறதுக்காக இப்படி ஒரு கிஸ்ஸை கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் யோசிப்பீங்கல்ல, இப்படிப்பட்ட கிஸ்ஸெல்லாம் இருந்தால் நான்லாம் வந்து சண்டை போட போயிடுவேன்னு. ராண்டா ரவுசி கிட்டலாம் வச்சுக்காதீங்கப்பா, அந்த அம்மா வந்து பொம்பளை பிராக்லஸ்னர். ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் பார்த்தீங்கன்னா விருந்தெல்லாம் வைப்பார். நான் பாரு மட்டன் இருக்குது, நான் பாரு சுக்கா இருக்குது, நான் பாரு குடல் பலவில் இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனால் நடுவுல சோறுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அள்ளி போட்டுருவார். இருக்கும்போது மற்றதெல்லாம் சாப்பிட முடியுமா? அதே மாதிரி தான் சமீபத்தில் ஜான்சனாவோடைய ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஜான்சனோட அனௌன்ஸ்மெண்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தது. சரி, டைட்டிலுக்கான அந்த இதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது காசு கொடுத்தா தான் நீங்களாம் ஓட்டு போட முடியும். அதாவது மக்களே ஓட்டு போடுறது சாம்பியனை உருவாக்கலாமா, ஆனால் ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கணுமா? வழக்கமாக காசு வாங்கி தான் நம்ம வழக்கம், இப்போ காசு கொடுக்கணும் அப்படின்னு WWE சொல்கிறாங்க. சரி, அதையாவது விட்டு தள்ளுவோம். இந்த டோர்னமெண்ட் எப்போ முடிவு வரும், எப்போ இந்த சாம்பியன் வந்து வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா, ஜான்சனா வந்து டிசம்பர் மந்த்து தானே ரிட்டைர்மெண்ட் ஆனார். டிசம்பர் மந்த், இந்த 2026 டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா ஜான்சனா ரிட்டைர்மெண்ட் ஆன அதே நாளையில் இந்த சாம்பியனுக்கான வெற்றியாளர் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்களாம். அதாவது நாலு வந்து எவ்வளவோ கிடக்குது, அவ்வளோ நாள் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதம் இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த சாம்பியன்ஷிப்பான டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் காசு கொடுத்து ஓட்டு போட்டு அதுக்கப்புறமா டிசம்பர் மாதம் தான் சாம்பியன் யார் அப்படிங்கிறதையே சொல்லுவாங்களாம். இதெல்லாம் நல்லா இருக்குதா ஐயா? ட்ரிபிள் ஹெச் கொஞ்சம் மனசாட்சிப்படி நடத்தலாம்ல ஐயா? இப்படிலாம் நடத்தினா எவனாவது பார்ப்பானா? அதாவது நீ காசு கொடுத்து ஓட்டு போட சொன்னாதாச்சும் பரவாயில்ல, 6 மாதத்துக்கு அப்புறமா வர வேண்டிய ஒரு சாம்பியனுக்காக இப்போவே ஓட்டு போட சொன்ன பற்றியா? அதுக்கப்புறமா வயசுக்கு வந்தால் என்ன வராத்தி என்ன, எங்களுக்கே அந்த சாம்பியன்ஷிப்புக்கான எண்ணமே மறந்து போயிருமே. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்காக கிளாசிக்குன்னு ஒரு சாம்பியன்ஷிப்பு கொண்டு வந்தது ஓகே. அதை வந்து அவங்க 24/7 சாம்பியன்ஷிப் மாதிரி வச்ச உடனே எடுத்துக்கோங்க, இல்லாட்டா ஒரு டோர்னமெண்ட் வச்சு வெற்றி பெறவங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த ஓட்டு போட்டு வெற்றியாளர் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு டவுட் வந்தது, இவங்க காசு தான் பிடுங்க பார்க்கான்னு. இப்போது அதை 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த சாம்பியனே நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கும்போது இது எந்த வகையில் நியாயமாக இருக்குது ஐயா? ட்ரிபிள் ஹெச் கொஞ்சம் நியாயமாக அவன் கூட வச்சுக்கவங்க எல்லாருமே வந்து உன் மண்டையை நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு ஒரு நல்ல இளம் ஆட்களாக வச்சுக்கோயா, அப்போ தான் நீ திருந்துவ.